சோனியா காந்தி அவர்கள் தான் வந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷமா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த தொகுதி அப்படின்னே சொல்லலாம். அவங்கள தவிர வேறு யாருமே இந்த இடத்துல வின் பண்ணலை. அந்த அளவுக்கு வந்து 19 தான் முதல் முறையாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளரான ஸ்மிருதி இரானி அவங்க கிட்ட வந்து அவங்களால வந்து வீழ்த்தப்படுறாரு. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஏன் வரப்போகிற பிரியங்கா காந்தி வரைக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் தங்களோட கண்ட்ரோலில் அசைக்க முடியாத கோட்டையாக வச்சிட்ருக்கிற ஒரு 2 லோக்சபா, அதாவது நாடாளுமன்ற தொகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 நாடாளுமன்ற தொகுதி என்ன அப்படின்னா அமேதி அண்ட் ரேபரேலி. இந்த 2 தொகுதியை பற்றியுமே அடிக்கடி வந்து பார்த்தோம்னா நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை உத்தரப்பிரதேஷோட சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த அமேதி ரேபரேலி இந்த 2 தொகுதியோட பேர் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் எங்கே இந்த தொகுதியில் யார் நிற்க போகிறா, இல்லை எலெக்ஷன் டைமில் ஓட்டுப்பதிவு நடக்கும்போதோ சரி, இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதோ சரி, இந்த 2 தொகுதிக்கான இந்த அப்டேட்டு, இந்த 2 தொகுதிக்கான நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டான ஒரு தொகுதி. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, பிரியங்கா காந்தி வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து தங்களோட கோட்டையாக வச்சு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக வந்து காலங்காலமாக காங்கிரஸோட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதி தான் இந்த அமேதி அண்ட் ரேபரேலி. இந்த அமேதி அண்ட் ரேபரேலி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற 80 நாடாளுமன்ற தொகுதிகளில் அடங்கின இந்த 2 தொகுதி தான் இந்த அமேதி அண்ட் ரேபரேலி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், கடைசி பாலில் வந்து வரைக்கும், கடைசி ஓவர் வரைக்கும், இல்லை ஒரு IPL T20 மேட்ச்சு, சென்னை மும்பை மேட்ச் மாதிரி அவ்வளோ ஒரு பரபரப்பாக, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தொகுதியில் நடக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாலிடிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் அரசியல் பற்றி ரொம்ப வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 தொகுதியை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற இருக்கிற எலெக்ஷனில் இந்த 2 தொகுதியை வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க எண்டு ரிசல்ட் வர வரைக்குமே. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அமேதி அண்ட் ரேபரேலி இந்த 2 தொகுதியை பற்றியுமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொகுதிகளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமேதி தொகுதியை தான். ஏன்னா இது வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த தொகுதியோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 1967லேருந்து 1977 வரைக்குமே இந்த தொகுதியில் காங்கிரஸை சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்கள் தான் இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1980 பார்த்தோம்னா சஞ்சய் காந்தி அவர்கள் வந்து இந்த இடத்துல வின் பண்ணுறாரு. வின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதால் அவர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் 1981 நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைமாக கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 81லேருந்து 91 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 1991 வரைக்குமே இந்த இடம் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக ராஜீவ் காந்தி அவர்கள் தான் இந்த இடத்துல வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1991 ராஜீவ் காந்தி அவர்களுடைய அசாசினேஷனுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பை எலெக்ஷன் வருது. அந்த பை எலெக்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்சியை சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வந்து கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுறாங்க. ஸோ இப்படி காங்கிரஸுடைய கோட்டையாக இருந்த இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வருது. 1996லேருந்து ஒரு 1999 வரைக்குமே பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆட்சி மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் 1997 பார்த்தோம்னா சோனியா காந்தி அவர்கள் முதல் முறையாக வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து ஆக்டிவாக உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்த சில மாதங்களே பார்த்தோம்னா அவங்க தலைவராகவும் வந்து பொறுப்பு வகிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க ஃபஸ்ட் டைமாக 1999 நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் தான் வந்து இந்த அமேதி தொகுதியில் வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2004 இந்த அமேதி தொகுதியை விட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா ரேபரேலி அப்படிங்கிற தொகுதிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த தொகுதியை வந்து யார் வழி நடத்துவா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த பொறுப்பை ராகுல் காந்தி அவர்கள் கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2004லேருந்து 2019 வரைக்கும் நடந்த எல்லா ஜென்ரல் எலெக்ஷன்லையும் பார்த்தோம்னா ஐஎன்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் தான் தொடர்ந்து வந்து அந்த இடத்துல பெரிய அளவில் வந்து வின் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இந்த 2018 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. 2019 தான் முதல் முறையாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளரான ஸ்மிருதி இரானி அவங்க கிட்ட வந்து அவங்களால வந்து வீழ்த்தப்படுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்களுடைய கோட்டையாக இருந்த இந்த அமேதி தொகுதி அப்படிங்கிறது இப்போ ஸ்மிருதி இரானி அவங்கள வந்து வின் பண்ணி அவங்க கைக்கு வந்து போகுது. 2 பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஓட்டில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தோல்வியை வந்து தழுவுறாரு. ஸோ ஆர்பிஐயோட 1951 ஆக்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க 2 தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம் லோக்சபா எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும்.
அந்த வகையில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் இருக்கிற வயநாடு தொகுதியிலையும் வந்து கண்டெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் வின் பண்ணார். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி இரானி அவர்கள் ஒரு பெரிய அளவில் வின் பண்ணல அப்படின்னாலும் ரொம்ப காலமாக வந்து காங்கிரஸோடைய ஒரு கோட்டையாக இருந்த அந்த ஒரு தொகுதியை வந்து கைப்பற்றினது அப்படிங்கிறது அவங்க ஒரு பெரிய விக்டரியாக வந்து பார்த்தாங்க. இப்போவும் வந்து தொடர்ந்து இந்த தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு வந்து பழி தீர்ப்பாரா ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸ்மிருதி இரானி அவங்களுக்கும் சரி இல்லை ராகுல் காந்தி ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு பேட்டில் வந்து இந்த வாட்டியும் வந்து போகும். பிஜேபி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஸ்டார் கேண்டிடேட் வந்தாலும் சரி இல்லை திரும்பவும் வந்து அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்களே வந்து கண்டெஸ்ட் பண்ணாலும் சரி நாங்கள் வந்து தோக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமேதி தொகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 12 லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்த தொகுதியில் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு தொகுதி தான். ஆனால் என்ன வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த லாஸ்ட் டைம் ரிசல்ட் வர வரைக்கும் பார்த்தா தான் இந்த தொகுதியோட நிலவரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேபரேலி. இந்த தொகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச இது வரைக்கும் நடந்த எல்லா ஜெனரல் எலெக்ஷனுடைய அந்த பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா 85% இந்த தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு தான் வந்து ஃபேவராக வந்து நடந்திருக்கு. ஏன்னா நிறைய வாட்டி அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மெஜாரிட்டியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 1957 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் ஃபெரோஸ் காந்தி அவர்கள் வந்து வின் பண்ணார். அதுக்கப்புறம் வேறு கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து வின் பண்ணாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்தவங்க தான் வந்து அதிக அளவில் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபெரோஸ் காந்தி அவர்களுடைய அந்த மறைவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1971 தான் ஃபஸ்ட் டைமாக இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ 1977 ஜெனரல் எலெக்ஷனில் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த கேண்டிடேட் வந்து அந்த இடத்துல வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1980 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் ஒரு பெரிய அளவில் வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1984 பார்த்தோம்னா அவங்களுடைய மறைவு அவங்க வந்து இறந்து போகிறாங்க 1984. ஸோ அதுக்கப்புறம் 1984 1995 வரைக்கும் ஜனதா பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ரெண்டு கட்சியும் வந்து மாறி மாறி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1996 1999 வரைக்கும் வந்து பிஜேபியோட கோட்டையாக வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் 1999 பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்சியோட கேண்டிடேட் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வின் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து வின் பண்ணுறாரு. ஸோ இது வந்து இப்படியே விட்டால் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய அளவில் பிஜேபி வந்து இந்த இடத்த வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இது வரைக்கும் அமேதி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ண சோனியா காந்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமாக 2004 ஜெனரல் எலெக்ஷனில் ரேபரேலி தொகுதியில் வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2004 ஜெனரல் எலெக்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் நடந்த இப்போ வரைக்கும் 2023 வரைக்கும் சோனியா காந்தி அவர்கள் தான் வந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த தொகுதி அப்படின்னே சொல்லலாம். அவங்கள தவிர வேறு யாருமே இந்த இடத்துல வின் பண்ணலை. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக ஒரு அசைக்க முடியாத ஒரு பவராக தான் வந்து அந்த தொகுதியில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நடக்க போகிற இந்த 2024 ஜெனரல் எலெக்ஷனில் சோனியா காந்தி அவர்கள் ராஜ்யசபா அந்த சீட்டுக்காக வந்து அவங்க போட்டியிட போகிறாங்க, அதில் வந்து போக போகிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து 77 ஆகுது. அதே மாதிரி அவங்களால வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு பெரிய அளவில் போய் வந்து கேம்பெயினிங்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக வச்சுருந்த இந்த இடத்துல வந்து யார் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த இடத்துல வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து இருக்குது. ஏன்னா பிரியங்கா காந்தி இது வரைக்கும் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்காக வந்து எலெக்ஷனில் சூப்பர்விஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க சோனியா காந்தி அவர்களுக்காக வந்து நிறைய இடங்களில் கேம்பெயினிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் இருக்கிற காங்கிரஸ் ஸ்டேட் செக்ரட்டரியாகவும் வந்து அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அங்கே அந்த ஹத்ராஸ் ரேப் விக்டிம்ஸு அண்ட் விவசாய பிரச்சனை இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய வாட்டி வந்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண பிரியங்கா காந்தி அவர்கள் தான் இந்த ரேபரேலி அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக வந்து இறங்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுலேயே இருக்குது. பிரியங்கா காந்தி அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நடந்த 2 எலெக்ஷன்லேயும் வந்து அவங்களுடைய ஃபேஸ் அப்படிங்கிறத வந்து உத்தரப்பிரதேசில் அந்த ரேபரேலி தொகுதியில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தோம்னா ஒரு வகையில் ஒரு பெரிய பாப்புலரான ஒரு கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது இந்த ரேபரேலி தொகுதியில்? ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமேத்தியில் எப்படி வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய கோட்டையாக இருந்ததோ அதை வந்து எப்படி நாங்கள் வந்து தோக்கடிச்சோமோ அதே மாதிரி ரேபரேலி தொகுதியிலையும் வந்து சோனியா காந்தி வச்சுருந்த அந்த ரெக்கார்டை வந்து நாங்கள் வந்து உடைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரியங்கா காந்தி மட்டும் இல்லை, அவங்கள விட பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை நிப்பாட்டினா கூட ரேபரேலி தொகுதியில் நாங்கள் வந்து தோக்கடிப்போம் அப்படின்னு வந்து பிஜேபி வந்து ஒரு பெரிய சேலஞ்சை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக இருந்த அந்த ஒரு 20 வருஷம் ரெக்கார்டையும் காங்கிரஸுடைய அந்த ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டையும் வந்து தக்க வைப்பாங்களா பிரியங்கா காந்தி, இல்லை பிரியங்கா காந்தியை வந்து பீட் பண்ணுவாங்களா பிஜேபி அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அமேத்தி ரேபரேலி இந்த 2 தொகுதியுமே பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி
ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் நம்ம பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் வந்து ஒரு டஃப்பாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தான் வந்து தெரியும் இந்த 2 தொகுதியிலையுமே வந்து யார் வந்து வின் பண்ணுவா மெஜாரிட்டியாக. ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் அமேத்தி அண்ட் ரேபரேலி இந்த 2 தொகுதியை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த 2 தொகுதியிலையும் இருக்கிற அந்த ரெக்கார்டை யார் வந்து பீட் பண்ணி வின் பண்ணுவா, இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வின் பண்ணுவாங்களா இல்லை பிஜேபி வின் பண்ணுவாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.